நான் எங்க நிக்கிறேன்னு பார்த்தால் நீங்கள் யோசிக்கலாம் ஏர்போர்ட் ஆண்டுன்னு யோசிக்கலாம், ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் ஆண்டு கூட யோசிக்கலாம். ஆனா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் இல்ல. இது கொழம்புக்கு கிட்ட இருக்கிற ஹைவேனுடைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது மாகம்பர என்ற இடத்துல இருக்கிற பகுதி. அதோட அழகா கட்டியிருக்காங்க ஏர்போர்ட் மாதிரி. ஆஹ் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே போர்டிங்ல தான் நிக்கணும். அதே இந்த பஸ் நம்பருக்கு ஏறுறதுக்காக பஸ் வாசல்ல கண்ணாடி கதவனோட அவுளுக்குள்ள போகணும். அப்படியே வந்த உடனே பஸ்ல அவங்களே ஏற்றுவாங்க. ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மெட்டமுறை வீதியில உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நான் எங்க நிக்கிறேன்னு பார்த்தால் நீங்கள் யோசிக்கலாம் ஏர்போர்ட் ஆண்டுன்னு யோசிக்கலாம், ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் ஆண்டு கூட யோசிக்கலாம். ஆனா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் இல்ல. இது கொழம்புக்கு கிட்ட இருக்கிற ஹைவேனுடைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது மாகம்பர என்ற இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ஹைவே பஸ் ஸ்டாண்ட். பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்போர்ட் ஷேப்ல இருக்குது. நம்ம இந்த வீடியோல காட்டுறேன்னு இப்படி இருக்கிற பாருங்க. இலங்கையில எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் நான் இன்றைக்கு தான் முதல்ல காட்டுறேன். காலையில இருந்து ஹைவே பஸ்ஸோட பாத்தீங்கன்னா பஸ் இங்கிலாந்துல ரத்திட்டாங்க. எலும்புக்கு இங்க இருக்கு 138 பஸ் இருக்கு போக சொல்லி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹைவே பஸ் ஸ்டாண்ட் அப்படியே மிக 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 பிரமாதமா இருக்கு. பாருங்க, இங்கால பிக்னி ஏர்போர்ட்ல இருக்குன்னா டெக்ஸி சர்வீஸ், அதனால பாத்தீங்கன்னா ஹைவே பஸ் எல்லாமே இங்க இருக்குது. இந்த சிட்டி பஸ் எல்லாமே வந்துதான் போகுது. வாங்க நான் உங்களுக்குள்ள படியா விளக்கமா காட்டுறேன். இதான் பஸ் ஸ்டாண்டு. உள்ள போறதுக்கான நடந்து பஸ் போயிட்டு வந்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரியே ஒரு முதல்ல செய்யிருக்காங்க. கேண்டீன் இருக்குது. மேல பாருங்க, எஸ்கலேட்டர் இருக்குது, மேல ஏறி போகலாம். இது மெத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே போர்டிங்ல தான் நிக்கணும். அதே இந்த பஸ் நம்பருக்கு ஏறுறதுக்காக பஸ் வாசல்ல கண்ணாடி கதவனோட அவுளுக்குள்ள போகணும். அப்படியே வந்த உடனே பஸ்ல அவங்களே ஏற்றுவாங்க. பாருங்க, லிஃப்ட் எல்லாம் இருக்குது மேல போறதுக்கு. பாருங்க, இந்த பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு விழுந்துட்டே இருக்குன்னு இந்த பஸ் என்ன டைமுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நிறைய பஸ் இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் பஸ், சிடிவி பஸ் லோக்கல் பஸ் இங்க இருக்குது. இதுல நாங்க விளம்பி எங்க எங்க இறங்கணும் கேட்டுட்டு ஏறி போகக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. இங்க கோயில் பகுதி, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பாத்ரூம் வசதி எல்லாம் வசதி செய்திருக்காங்க. எங்களை பார்த்தா வெளி மாவட்ட ஹைவே இங்க இறக்குவாங்க, அங்க பின்பக்கம் ஏற்றி கொண்டு வருவாங்க. முதல்ல ஏர்போர்ட் செட்டப்ல செய்திருக்கிறாங்க. நான் உடனே ஏர்போர்ட் கிட்ட இறக்கிட்டாங்களோ யோசிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஹைவே பஸ் ஸ்டாண்ட் இந்த பாருங்க. இதுல முழு பஸ்கள் இருக்காங்க. என்ன டைமுக்கு என்னென்ன பஸ் இருக்கு, என்னென்ன பெண்டிங்ல இருக்குன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அதோட இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் பஸ்ல பார்க்கிங் ஏரியா அதோட ஆம்புலன்ஸ் இங்க இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சின்னு சொன்னா ஏற்றிட்டு போறது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயும் ஏடிஎம் மிஷின் இருக்குதான். சம்பத் இருக்கு, செலான் இருக்கு, கொமர்ஷியல் அந்த சைட் விஓசி இருக்குது. இங்களை பின்பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இங்கதான் பஸ்ஸுகள் வெளியேற பகுதி. கார் பார்க்கிங் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு முன்பக்க பகுதி. அழகா கட்டியிருக்காங்க. ஞாபகம் பாத்தீங்கன்னா மாகும்புர பஸ் போக்குவரத்து நிலையம். இது ஷோர்ட் ரூட் ரயில்வே பஸ். முகம்பையில இருந்து திரும்ப வர்றதுக்கெல்லாம் இந்த பஸ் தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இங்கதான் வந்துதான் போகுது.
இங்க இருக்கிற ரோட்டை பார்த்தீங்கன்னா போர்டிங் பாருங்க, எங்க இருந்து ரொம்ப வசதி இங்க வரைக்கும் போர்டிங் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல நிக்கணும். இப்ப அடுத்தடுத்த பஸ் எல்லாம் ஏற்றி கொண்டு போவாங்க. ஃபுல்லானோன்னு அடுத்த பஸ் அப்படியே மாறிட்டே போகும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பஸ் இருக்கிற பக்கத்துல மட்டும்தான் ஆட்கள் நிக்கலாம். அதாவது கேட் வந்து பாருங்க, இதுல கேட் பஸ் கதவோட கேட்ல வந்து வைக்கிறாங்க. அதுல வந்துதான் ஏறலாம். அதை விட பாத்தீங்கன்னா பஸ் நிக்கிற பகுதிக்குள்ள யாருமே இல்லை, யாருமே பிரைவேட் கார் யாருமே இல்லை. அவங்க ஒர்க் பண்றாங்களே தவிர ஒரு நல்ல ஒரு செட்டப் தேவையில்லாம அந்த ஒரு பகுதிக்குள்ள நாங்க போக தேவையில்லை. இங்கே பாருங்க மினி மினி கேண்டீன்கள் எல்லாம் இருக்கு, HNB ATM நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இலங்கையில ஒரு நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட் ஒன்று நாங்கள் வந்து பார்த்துருக்கிறோம். எதிர்பாராத விதமாக இந்த வந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.